பூவாலி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம எத்தனையோ விதமான அற்புதமான மூலிகைகளை பற்றி இந்த பூவாலி நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையோட பேர் வந்து தூதுவளை. இதனுடைய தாவரவியல் பார்த்தீங்கன்னா சொலனம் த்ரிலோபாடம். இதனுடைய தாவரவியல் குடும்பம் பார்த்திங்கனாக்கா சொலனாசிய அப்படின்ற குடும்பத்தை சார்ந்தது. இதுக்கு வந்து நீண்டு கொடிகளாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம். இது வந்து கிராமங்களில் அதிகமாக புதர்களில் தான் நிழல் உள்ள புதர்களில் தான் அதிகமாக காணப்படக்கூடிய தன்மை உண்டு. இதனுடைய தண்டுகளில் இலைகளில் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு கொக்கி வடிவமான முட்கள் இருக்கும். இது வந்து உடலை கிழிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால் இதை பெரிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும், இதை வளர்க்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் வளர்க்கணும். இதனுடைய தண்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நீளமாக வளரக்கூடியது. இதனுடைய முனைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூக்கள் கத்திரிப்பூ கலரில் நீளமாக இருக்கக்கூடிய சிறு சிறு பூக்கள் இருக்கும். இதனுடைய காய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுண்டக்காய் காய் பார்த்துருக்கீங்களா, அந்த சுண்டக்காய் மாதிரி சிறு சிறு காய்கள் இதில் அங்கங்கே கிடைக்கக்கூடிய தன்மை பெற்றது. இதனுடைய பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு தன்மையோடு இருக்கும். சிகப்பு கலரில் இதனுடைய பழங்கள் இருக்கும். இதனுடைய இலைகளை வந்து நம்ம கொண்டு வந்து சூரணம் செய்து அப்படியே நெய் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சளி, இருமல், கபம், அதோட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈலையும் கட்டிகிட்ருக்கோம், தொண்டையில் ஈலைன்னு கட்டிகிட்ருக்கோம். அந்த ஈலை சுவாச கோளாறுகள் முதற்கொண்டு அத்தனை விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. இந்த இலையை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முள்கள்லாம் முதல்ல அகற்றிட்டு அதை வந்து நெய்யிலேயே வதக்கி நெய்யிலேயே தாளித்து நெய்யில் அரைச்சிடணும். நெய்யில் அரைச்சி நெய்யிலே தாளித்து அதை வந்து துவையலாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பசி தீபனம் அதிகமாக உண்டாகும். அதேமாதிரி மூச்சு சம்பந்தமான அத்தனை விதமான கோளாறுகளையும் நீக்கும். அதாவது ஆஸ்துமான்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஆஸ்துமாவை போக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த தூதுவளை. அதோட இதனுடைய காய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய்களை விட இதனுடைய பழங்கள் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக மருத்துவ குணம் வாய்ந்தது. இதனுடைய பழங்களை எடுத்துகிட்டு வந்து தேனில் ஊற வச்சு அதை நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சளி சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான நோய்களையும் குணப்படுத்தும். அடி நாக்கில் வந்து நமக்கு ஒரு விதமான கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த கசப்புத்தன்மையை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த தூதுவளையோட பழத்திற்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய பூக்களை கொண்டு வந்து நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நெய்யில் வதக்கி அப்படியே பொடி செஞ்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாக்கா உடல் நல்ல வலிமையை தாது புஷ்டி ஆகும். அதே நேரத்தில் உடல் நல்ல தேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை.
இப்படிப்பட்ட மூலிகையான இந்த தூதுவளையை நம்ம பயன்படுத்தும் போது 3 விதமான தோஷங்கள் நம்மக்கிட்ட இருந்து நீங்கிவிடும். அப்படிப்பட்ட மூலிகையை நீங்களும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் உங்கள் உறவினர்களும் எல்லோரிடமே சொல்லி இந்த மூலிகை அற்புதமான மூலிகையை வளர்த்து என்னுடைய பயன்களை பெறுமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்த மூலிகை அற்புதமான மூலிகையான தூதுவளையை பற்றி பார்த்தோம். நான் மற்றொரு நாள் வேறொரு அரிய மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.